அன்பர்களே, இப்போ நம்ம மிதுன ராசிக்கு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். மாசி மாதம் 13 பிப்ரவரி 2025 இருந்து ஆரம்பிச்சு 14 மார்ச் 2025 வரைக்கும் வரும். இப்போ மிதுன ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகசிரீசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் மிதுன ராசியில வரும். இப்போ மிதுன ராசிக்கு ராசியில செவ்வாய், அப்புறம் சுகஸ்தானத்துல கேது, பாக்கியஸ்தானத்துல சூரியன், புதன், சனி, கர்மஸ்தானத்துல சுக்கிரன், ராகு, விரயஸ்தானத்துல குரு வராங்க. இப்ப இந்த சந்திரன் முயற்சி ஸ்தானத்துல 13 பிப்ரவரி 2025 இருப்பாரு. அப்புறம் அப்புறம் 2.25 நாட்களுக்கு ஒருக்க ராசியை கடந்து போயிட்டு இருப்பாரு. புதன் இந்த மாதம் பயிற்சியாராரு. 28 பிப்ரவரி 2025 கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆவார். சரி, ஓகே. இப்ப பலன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பலன் விரிவா எடுக்கப்பட்டது. அதாவது ராசியின் வலிமை, ராசிநாதனுடைய வலிமை, அப்புறம் மற்ற கிரகங்களுடைய வலிமை, அப்புறம் கிரகங்களின் பார்வை பலன், அப்புறம் கிரகங்களுடைய சேர்க்கை பலன், அப்புறம் கிரகங்களுடைய பாவ தொடர்புகள், அப்புறம் கிரகங்களுடைய ஆதிபத்தியம் வீடு, அப்புறம் ராசியின் தன்மை, அப்புறம் பாதகாதிபதியுடைய நிலை, யோகாதிபதியுடைய நிலை, அப்புறம் வீடு கொடுத்தவனுடைய நிலை, அப்புறம் சாரம் கொடுத்த கிரகத்தோடைய நிலை, அப்புறம் எந்த பாவம் அனுகூலமா இருக்கும், எந்த பாவம் பாதகமா இருக்கும்ங்கிறது டீட்டெயிலா எடுத்தோம். அதனால இப்ப எல்லாமே விவரிக்கணும்னா வீடியோவுடைய லென்த் அதிகமாகும். அதனால நான் பலனை ஷார்ட்டா சொல்றேன். இந்த பலன் மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு துல்லியமா இருக்கும். சரி, இப்போ நம்ம பலனுக்கு போவோம். பலன் என்னதுன்னா, முதல்ல செவ்வாய் ராசியிலேயே வராரு. அதனால கோபம், எரிச்சல் அதிகரிக்கும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா சண்டை சச்சரவு வரும். அப்புறம் தொழில்ல நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல மேன்மை உண்டு, லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்திலையும் பார்த்தாலும் நல்லா இருக்கு. உத்தியோகத்திலையும் கௌரவம், புகழ் எல்லாமே கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். வேலையில சந்தோஷம் இருக்கும், திருப்திகரமா இருக்கும். அப்புறம் ராசிநாதன் புதன் நல்ல நல்ல இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துக்கும் போறதுனால தெய்வ அனுகூலம் உண்டு. அதனால அதிர்ஷ்டங்களும் உண்டு. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். அப்புறம் எதிரிகளை வெல்லலாம். அப்புறம் கடன் அதிகரிக்கும். அதனால தேவையில்லாம கடன் அதிகமா வாங்க வேண்டாம். அப்புறம் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புகழ் கிடைக்கும். அதனால கௌரவமும் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி தூக்கம் நல்லா வரும் இந்த மாசம். வெளிநாடு ட்ரை பண்றவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். விசாக்கா வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் விசா கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்க்கணும். அப்புறம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். சிலர் வெளியூர், வெளி மாநிலத்துக்கு பயணம் செய்ய வேண்டிய இருக்கும். அதனாலே நல்ல பலன்களும் நடக்கும். அப்புறம் வழக்குல வெற்றி கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திராஷ்டம நாள் கவனமா இருக்கணும். இது 25 பிப்ரவரி 2025 இருந்து 27 பிப்ரவரி 2025 வரைக்கும் உண்டு சந்திராஷ்டமம். சரி, இப்ப உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் கல்விக்கு உதவி செய்யுங்க. இப்போ ஏதாவது ஒரு ஆசிரமம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் நோட்டு புக் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அப்புறம் நல்லது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. சரி, ஓகே. வாழ்க வளமுடன்.